ஹலோ எவ்ரிவன். ஸோ உங்களுக்கு வந்து போனால் இந்த வெப் டெவலப்மெண்ட் சீரிஸ்க்கு அகைன் வந்து போனால் வெல்கம் பண்ணுறேன். எஸ், ஸோ HTML CSS வந்து போனால் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து போனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து போனால் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, ஸோ அதில் வந்து போனால் எப்படி ஒரு HTML கண்டென்ட் வந்து போனால் சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்டைல் வந்து போனால் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து போனால் ப்ரீவியஸ் வீடியோ வந்து போனால் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேரியபிளை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து பண்ணா இருக்கு, அது ஏன் வந்து பண்ணா டிஃபர் ஆகுது, ஒவ்வொன்றுக்கு வந்து பண்ணா என்ன மீனிங், பிகாஸ் இது எல்லாமே வந்து பண்ணா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பண்ணா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பேஸ்ட் லேர்னிங்கா வந்து பண்ணா இருக்கும். எஸ், ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வேரியபிள் வந்து பண்ணா டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ 3 மெத்தட் இருக்கு. அதுல எந்த மெத்தட் வந்து பண்ணா நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நியூ ஃபைல் வந்து பண்ணா கிரியேட் பண்றேன். index2.html. ஓகே, அந்த வந்து போனா HTML ஷார்ட்கட் வந்து போனா கொடுக்குறேன். இப்போ நம்மள்ட்ட ஜாவா ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி HTML ஸ்ட்ரக்சரை வந்து போனா கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ HTML எதுவுமே இல்லாமையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கிரிப்டுங்கிற டேக். ஓகே, எஸ், ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை இன்டர்னலா ரைட் பண்ண நம்ம வந்து போனா ஸ்கிரிப்டுங்கிற டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோம். இப்போ அந்த ஸ்கிரிப்டுங்கிற டேகுக்குள்ள லெட் a ஈக்குவல் டு b, ஸோ அந்த வேரியபிள் வந்து பண்ணா டிக்ளேர் பண்ண போறோம். இதுல எது வேரியபிள், எது வந்து பண்ணா கீவேர்ட், அதுக்கப்புறம் எது வந்து நம்மளோட டேட்டா, இது எல்லாமே வந்து பண்ணா தெளிவா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்னோட ஏஜை வந்து பண்ணா டிக்ளேர் பண்ணணும், என்னோட சேலரி வந்து பண்ணா டிக்ளேர் பண்ணணும், என்னோட நேம் வந்து பண்ணா டிக்ளேர் பண்ணணும். ஸோ நம்ம தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிக்ளேர் பண்ண போறோம். அதுல 3 டேர்ம்ஸ் வந்து பண்ணா இருக்கு. ஸோ லெட், வேர் and then constant. ஸோ இந்த 3 கீவேர்ட்ஸ் மூலியமா, இந்த 3 வந்து போனா அதோட டெக்னிக்கல் நேம் வந்து போனா கீவேர்ட்ஸ். ஓகே, இந்த கீவேர்ட்ஸ் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண முடியும். அந்த வேரியபிள் வந்து போனா டேட்டா வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வேர் ஏஜ் ஈக்குவல் டு 25. ஓகே, ஸோ 24. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண முடியும் வேறுங்கிற கீவேர்ட். ஸோ இந்த வேறுங்கிறது கீவேர்ட், இந்த ஏஜ்ங்கிறது வேரியபிள். இந்த வேரியபிள் தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். அதுல வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அவ்வளவு சிம்பிள். ஸோ இது கீவேர்ட், இது வந்து வேரியபிள். இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம். அந்த அதுல இருக்க டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ற டேட்டா. இப்ப இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா லெட், சோ லெட் ஏஜ் ஈக்குவல் டு 45. சோ லெட்ங்கிற கீவேர்ட் மூலியமாவும் நம்மளால வந்து ஏஜ் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். சோ சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இப்ப குழப்பம் என்ன, ஏஜ் வந்து 24 45. சோ கம்ப்ளீட்டா வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ தட்ஸ் வை இந்த வேறுங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு. ஓகே, இது எங்க வேணாலும் நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் இப்போ இந்த வேர் யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து வேர்னு வந்து மாத்திடுறேன். இப்போ என்ன குழப்பம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 24, இது வந்து ஏஜ் 45. ஆனா வந்து எந்த இடத்துலயும் வந்து எரர் காமிக்கல. அப்ப எதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து எடுத்துக்குவோம். ஸோ தட்ஸ் வை இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ளிகேஷன்ல நம்ம தெரியாம, ஏன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது தெரியாம வந்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நேம், நம்பர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடும். பட் இதை இப்போ பாருங்களேன். ஸோ லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஈக்குவல் டு 7 கொடுக்குறேன். நம்மளால வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ ஒரே வேரியபிள் நேமை வச்சு நம்மளால வந்து அகைன் டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இந்த வேறுங்கிறது வந்து ஓல்டு மெத்தட். ஸோ இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து சொல்லிருங்க, இது ஓல்டு மெத்தட். அதை ஓவர் கம் பண்ணதான் இந்த லெட்டுங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து பிளாக் ஸ்கோப்டு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபங்க்ஷனை தாண்டி யூஸ் பண்ண போனோம் அப்படின்னா அவுட்புட் வந்து காமிக்காது. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது நான் இன்னும் வந்து தெளிவாக சொல்றேன். பட் இதான் வந்து மெயின் ரீசன்
ஸோ இந்த வேறுங்கிறது சேஞ்சபிள், லெட்டுங்கிறதும் சேஞ்சபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சபிள்னா ஸோ நம்பர் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் ரீடிக்ளேர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகே, இதுவும் வந்து பண்ணா நம்மளால வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம தெரியாதனமா ஒரே வேரியபிள் நேம் அப்ளிகேஷன்ல எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன் வந்து பண்ண கன்ஃபியூஸ் ஆயிடும். எதை வந்து பண்ண ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறது. பட் லெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே வந்து பண்ணா ஒரே வேரியபிள் நேம்ல நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. தட்ஸ் வை திஸ் இஸ் த ஓல்டு மெத்தட். இது வந்து பண்ணா கரண்டா ப்ரிஃபரபிள் மெத்தட். ஸோ எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து பண்ணா சேஞ்சபிள். எனக்கு வேல்யூ வந்து பண்ணா சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா ஸோ கான்ஸ்டன்ட் வந்து பண்ணா கொடுத்துக்கலாம். எஸ், ஸோ கான்ஸ்டன்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னா என்ன, ஸோ எப்போதுமே வந்து பார்த்தா சேமா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஸோ இந்த இடத்துல நம்மளோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா கொடுத்துக்க முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கான்ஸ்டன்டா ஃபோன் நம்பரா இருக்கட்டும், நமக்கு தேவையானது சேஞ்ச் ஆகக்கூடாதா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு டிக்கெட் புக்கிங்ல 100 டிக்கெட் இருக்கு, 5 டிக்கெட்ஸ் புக் ஆகணும்னா 95 வந்து பார்த்தா மாறணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சபிள் டேட்டா டைப்ஸ் வந்து பண்ணா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பண்ணா சேஞ்ச் ஆக கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த டேட்டாஸ் வந்து பண்ணா கான்ஸ்டன்ட் மூலயமா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ தெளிவானீங்க. ஸோ வேர்லையும் லெட்லையும் சேஞ்ச் ஆகிற டேட்டாஸை கொடுத்துக்கலாம். பட் கான்ஸ்டன்ட்ல சேஞ்ச் ஆகாம இருக்க டேட்டா வந்து பண்ணா நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதை வந்து பண்ண டிஃபரன்ஸ். இதை நம்ம வந்து பண்ண ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும்போது அதுக்குள்ள யூஸ் பண்ணும்போது ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்ன, அது தெளிவாக வந்து பண்ணா பார்க்கலாம். ஸோ இதை வந்து பண்ணா ஃபாலோ பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னமும் தெளிவாக வந்து பண்ண புரியும். எஸ், ஸோ நம்ம வந்து பண்ணா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ண மீட் பண்ணலாம். ஸோ எப்போதும் போல தான் ஸ்டார்ட் ஸ்மால் அச்சீவ் பிக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.